எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மன அழுத்தம் இன்றி வாழ கற்றுக்கொள்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மன அழுத்தம் இன்றி வாழறதுக்கு வழிமுறையெல்லாம் பார்க்க போகிறோம். என்னடா ஜோதிட குறிப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இதை போடுறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. இது பயனுள்ள குறிப்பு தான், எல்லோருக்குமே பயனாக இருக்கும். அதுக்கு நடுவுலையும் நான் சொல்கிறேன் எதனால் இதை போடுறோன்ட்டு. முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். மன அழுத்தம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நம்மளுக்கு வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? காலையில் எழுந்திரிச்ச உடனேயே அது இல்லை இது இல்லை ஹரிபரி, அப்புறம் நம்ம எல்லாரையும் கிளப்புறதுக்கு ஹரிபரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் பிளான் பண்ணாமல் செய்கிறது. வடிவேல் சொல்கிற மாதிரி எது எடுத்தாலும் பிளான் பண்ணி செய்யணுங்க. அதுதான் உண்மை. வடிவேலு சொல்கிறப்ப சிரிச்சிட்டு போயிடும். ஆனால் நீங்கள் கருத்தில் கொண்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது எப்படி சாத்தியம் அப்படின்றது இப்போ புரிஞ்சுக்கும். என்னென்னா ஏன் நான் இந்த பதிவை போடுறேன்னா, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க ஒரு 15 வயசு 16 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க நீங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த பதிவு. அந்த பொண்ணுக்கு எல்லாமே தசா புத்தி நடைமுறையில் இருக்கிற இது எல்லாமே யோகம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் அதனுடைய பிளானிங் எல்லாம் அது சோம்பேறித்தனமாக இருக்கிறனால அது முன்னுக்கு வர முடியல. அதனால் கவுன்சிலிங் கொடுத்து, உனக்கு இந்த பாருமா இந்த மாதிரியெல்லாம் உனக்கு லைஃப் இருக்குது, ஏன் நீ வாழ்க்கையை வீணாக இழந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இப்போ ஹாப்பி, அந்த பொண்ணு ஹாப்பி. அந்த பொண்ணு இப்போ நல்ல வேலையில் அமர்ந்திருக்கு. அது நம்மளால் மற்றவங்க பயன்பெறது நன்றி தானே. அதனால தான் இந்த பதிவு. எல்லாருமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோங்களா? நாங்களும் அதே மாதிரி தானுங்க. போக போக தான் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் மன அழுத்தம் இல்லாமல் என்னென்ன வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். காலையில் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாமா? காலையில் முன்னதாகவே எழுந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நாள் பொழுது நன்றாக இருக்கும். அப்புறம் எங்கேயாவது நீங்கள் செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான ஆடைகள் பொருட்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க. அதில் அன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க, செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எங்கேயாவது நம்ம போயிருக்கும்போது யாருக்காவது வெயிட் பண்ணோம்னா அது கஷ்டம்னு நினைக்காதீங்க. எப்போவுமே கையில் ஒரு புஸ்தகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காது. அதே போல் எப்பயுமே வேலையில் தள்ளி தள்ளி போடாதீங்க. அது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு செய்ய வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு மன அழுத்தமாக இருக்கும். செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாமல் எப்பயுமே கரெக்டான டைமில் செஞ்சு முடிச்சிடுங்க. எந்த செயலானாலும் அது முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சுறது தான் நல்லது. எதுக்குமே கடைசி நேரம் வரைக்கும் காத்திருந்து பின்ன செய்கிறத தவிர்த்துறது தான் நல்லது. வேலை செய்யாத இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கேட்ஜஸ்டெல்லாம், அதெல்லாம் கட்டிக்கிட்டு அதையே கஷ்டப்பட்டுட்ருக்காதீங்க. அதை சரி செய்ய முயலுங்க. எதாக இருந்தாலும் சரி, செப்பலாக இருந்தால் கூட சரிங்க, கடிகாரமானாலும் இல்லைன்னா அதை தூக்கி வச்சுடுங்க. அதனாலேயே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், மன அழுத்தம் ஆகும். அதே போல் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 நிமிஷம் முன்னாலேயே போயிடுங்க. அது உங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே போல் காஃபி டீ அதிகம் குடிக்கிறத தவிர்த்திடுங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்குது. புகை மதுலாம் இருக்குது இல்லையா, குடிக்கிறாங்க நிறைய பேர், அதுவும் குறைச்சிக்கணுங்க. இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு பிளான் பண்ணி எங்கேயோ போகிறீங்கன்னா ஏதாவது தடங்கள் வரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம தடங்கள் வந்தால் வேறு என்ன செய்கிறது சட்டுன்னு யோசித்து முடிவெடுத்து வேறு யோசனைக்கு போயிடணுங்க. அதையே கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது. உதாரணமாக பஸ்ஸு வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன செய்கிறதுன்ட்டு யோசித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா ரொம்ப மன இறுக்கத்தோடு இருக்காதீங்க, தளர்வாகவே இருங்க. ஏன்னா சில வேலைகள் தடைப்பட்டு போகும், தாமதமாகும். அதனால எல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதிகமான மன அழுத்தம் தான் ஆகும். சில வேலைகள் தாமதப்படுறதுனால என்ன குடியாக முழுகி போயிட போகுது, உலகம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் கவலைப்படாமல் இருக்கணும்.
இப்போ சில பேர் வந்து ஏதாவது ஒன்று தப்பாக செஞ்சுட்டு அதை பற்றியே கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, அதை விட்டுட்டு வந்து சரியாக நடந்த நிகழ்வு இருக்கும் இல்லையா, அதை நினச்சி மகிழ்ச்சியோடு இருக்கணுங்க. அந்த தவறாக நினச்சிட்டே இருக்கிறதையே வந்து தவறாக போன செயலையே வந்து நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு மன இறுக்கத்தோடு இருக்கக்கூடாது. இப்போ எல்லோருமே புதுசாக ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அந்த இடமெல்லாம் புதுசாக இருக்கிறத வந்து முதல்ல வழியெல்லாம் கேட்டு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் சற்று நேரம் வந்து தினமுமே வந்து உங்களுடைய கைபேசி தொலைபேசி எல்லாத்தையும் அமைச்சிட்டு ஓய்வு எடுத்து எந்த தொந்தரவும் இல்லாமல் உட்காந்துருங்க. கொஞ்ச நேரம் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. இப்போ மற்றவங்கக்கிட்டையும் நோ சொல்கிறதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. என்னென்னா, உங்களால் செய்ய முடியாத வேலை இருக்கும், அல்லது நேரம் இல்லையால் உங்களுக்கு வந்து செய்ய முடியாமல் இருக்கும் சில பணிகள்லாம். அதை வந்து யாராவது உங்ககிட்ட செய்ய சொன்னாங்கன்னா, அது மன்னிக்கவும், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பழகிக்கணுங்க. உணவு, உடை, தங்கறதுக்கு இடம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க. மற்றதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காதீங்க. அது மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க. அதே போல் சிம்பிளாக வாழ கற்றுக்கணுங்க. அதே போல் எல்லா ஃப்ரெண்ட்ஸை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். உற்சாகமாக இருக்கிறதுக்கு அதிகமாக நண்பர்களோட பழகுங்க. அதே போல் நன்றாக தூங்கணுங்க. முக்கியமாக முடிந்தால் வந்து உங்களுக்கு வந்து எது கவலை இல்லாமல் பேசாமல் தூங்கிறதுக்கு கற்றுக்கோங்க. தூங்கும் போது எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு தடையற்ற தூக்கம் வந்து உதவுங்க. ஒன்றுமே இல்லைங்க, காலையில் வந்து வீட்டில் எந்த பொருளையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா வந்து அதே வந்து உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை தராமல் இருக்கும். அவசரமாக தேடும்போது எந்த பொருளுமே கிடைக்கும், அது கிடைக்காத போது தான் மன அழுத்தம் தரும். அதே போல் நிதானமாக ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விட்டு பழகுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நீங்கும். எழுத பழகிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா எரிச்சல், கவலை இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வடிகாலாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் தினம் எழுத போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன வந்து சமையல் செய்ய போகிறோம், அப்படி பிளானிங்கை எழுதிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாமே கவலை இதெல்லாம் மறைஞ்சு போகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். குழப்பம், கவலை இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளாரையே புதைச்சிக்காதீங்க. ரொம்ப நம்பிக்கையான நண்பர்கள்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. அதே போல் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செயலை வந்து ஏதானு ஒன்று தினம் செய்யுங்க. அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இல்லைன்னாலும் பொருளாதாரமாக பயன் இல்லைன்னா கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா, அதனால் அதை பற்றி செஞ்சுக்கிட்டே வாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு அவசரமும் ஏதாவது செய்ய பழகிக்கோங்க. அதே போல் அனைத்து செயலும் ஆத்மாத்மா அன்போடு செய்யுங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி முனகிறத விட்டுட்டு பிறரை வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்களுடைய உடை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நடை, அதெல்லாம் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க. உடைகளை நன்றாக அணிஞ்சு தன்னம்பிக்கையோடு இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அப்படியே அழுது விடிஞ்சிட்டு இருப்பாங்க சில பேர், அதெல்லாம் வேண்டாம். நிறைய வேலையில் வந்து ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தம் கட்டாதீங்க. ஒவ்வொரு வேலைக்கும் இடையே சரியான இடைவெளி விட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்யுங்க. மன அழுத்தம் குறையும். வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. முடிஞ்சவங்க வெளியே சென்றுட்டு வாங்க. அது உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்றைய பணியை வந்து செவ்வனே செய்தால் நாளைய பணி செவ்வனே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் புரிஞ்சுக்கோங்க. பிடிக்காத வேலை இருந்துச்சுன்னா அதை முதல்லையே செஞ்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னால் பிடித்தமான வேலையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அப்படியே மனம் வந்து லேசாக இருக்கும். எல்லாத்தை விடையும் முக்கியமானது என்னன்னாங்க, மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்க. அடுத்தவர்களை காயப்படுத்தாமையும் வாழ பழகணும். உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அதை விட்டு தள்ளிடுங்க. அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மன்னிச்சுட்டு அந்த மனப்பான்மையை வளர்த்துட்டு நீங்கள் பட்டுக்கோங்க வேலையை செஞ்சிட்ருக்க. உங்களுக்கு எந்த மன அழுத்தமும் இருக்காது. இதில் எல்லாமே சிலவற்றை பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. பயன்படுத்தி பாருங்கள். ஒரு குடும்பத்தில் மனசு அமைதியோடையும் நிம்மதியோடையும் இருக்கிற குடும்பம் கண்டிப்பாக செழிப்போட மேல்மேலும் வளரும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.